ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சுட சுட நெய் சாதத்துக்கு சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலாம், அது ஈஸியான முறையில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 250 கிராம் சிக்கனுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தக்காளியோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 வெள்ளைப்பூடு, இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். நான் 65 பொடி டேஸ்ட் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 பாக்கெட் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ எடுத்துருக்கனால நான் 1/2 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம வேக விட்டுக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் நெய் சாதம் செய்கிறனால இன்னும் கொஞ்சம் திக் கிரேவியாக நான் செஞ்சுக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு இப்போ திக் கிரேவி ஆனதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கஸ்தூரி மெத்தியும் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். சைட் பை சைடாக நெய் சாதத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். சுட சுட நெய் சாதம் ரொம்ப அருமையாக உதிரியாக வந்துருந்துச்சு. இதோட நம்ம சிக்கன் கிரேவியும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.